நேற்று மாலை 5 மணிக்கு வேலூர்ல இருந்து நாங்கள் திருப்பத்தூருக்கு புறப்பட்டோம். இந்த திருப்பத்தூர் வந்து சேருவதற்கு 6 மணி நேரம் ஆச்சு. 5 மணிக்கு எங்களுடைய பயணம் தொடங்கி 11 மணிக்கு திருப்பத்தூர் வந்து நாங்கள் முடிவடைய பயணத்தை முடித்தோம். அந்த அளவுக்கு சாலையின் இருமருங்கிலும் கூட்டம். கழகத்தோழர்கள் தரக்கூடிய வரவேற்பு ஒரு பக்கம், அதையும் தாண்டி பொதுமக்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், மாணவர்கள், மாணவியர்கள், விவசாயிகள், தொழிலாளிகள், இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் தந்த வரவேற்பு. இந்த வரவேற்பை பார்க்கிற போது நான் கொஞ்சம் இருமாப்போடு பெருமையோடு தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால், 2026 மட்டும் இல்ல, அது 31 இருந்தாலும் 36 இருந்தாலும் என்றைக்கும் நாம் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறோம் என்பதற்கு அடையாளமாக மக்கள் தந்திருக்கக்கூடிய வரவேற்பு எடுத்து காட்டியிருக்கிறது. குறிப்பா இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் நம்முடைய கலைஞர் தான் அடிக்கடி சொல்லுவார், எதிலும் வல்லவரான ஏவாவேல் என்று. அவர் சிறப்பா ஒருங்கிணைச்சு இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறார். அவர் திருவண்ணாமலை மாவட்டமாக இருந்தாலும், ஆனால் அதே நேரத்தில் எங்கும் வல்லவராக, எப்பொழுதும் வல்லவராக இருப்பவர் தான் அவர். அதனால்தான் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு நாங்கள் பொறுப்பாளராக தலைமை கழகத்தின் சார்பில் நியமிச்சிருக்கிறோம். தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய துறையை மட்டுமல்ல, பொறுப்பு மாவட்டத்தையும் சிறப்பாக வளர்த்தெடுத்திருக்கிறார் அமைச்சர் வேலு அவர்கள். அதே போல் அவருக்கு துணை நிற்கக்கூடிய இந்த மாவட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவசவுந்தரவல்லி அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த விழா சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்திருக்கிறார். அவருக்கு துணை நிற்கக்கூடிய மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்று நாம் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டின் நலன் மேல அக்கறை இல்லாத, கடந்த கால ஆட்சியாளர்களால் சீரடைஞ்ச தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நம்ம திராவிட மாடல் அரசு இந்த 4 ஆண்டுகளை மீட்டெடுத்து வரலாறு காணாத வளர்ச்சிக்கு நாம் கொண்டு சென்றிருக்கிறோம். இதை நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்கிற ஒன்றிய அரசால கூட நம்முடைய வளர்ச்சியை மறைக்க முடியல. அதனாலதான் ஒன்றிய அரசு தமிழ்நாடு 9.69 விழுக்காடு வளர்ச்சியோட இந்தியாவோட மற்ற மாநிலங்களை விட பொருளாதார வளர்ச்சியில புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.